எந்த பிள்ளையாடி அடிக்க நிக்கிறீங்க, உங்களை சும்மா விட மாட்டேடி. அடிடடி, எங்களை அடிக்காதடி. ஐயோ அம்மா, உங்களை சும்மா விட மாட்டேடி. அம்மா விடுங்க. ஐயோ போதும். எப்பா எங்கப்பா எங்க எங்க என்னப்பா என்னத்தை தேடுற? இங்க சிறகடிக்க ஆசைன்னு ஒரு சீரியல் இருந்துச்சு, அதுல ஒரு கதை இருந்துச்சு. அதுல இப்ப ஒரு கதை, அதுல பல கதை இருந்துச்சு சொல்லப்போனா. இப்ப ஒரு கதையை கூட காணுமே, அதான் எங்கன்னு தேடுறேன்ப்பா. அதுல ஒரு டைரக்டர் இருப்பாரு, டைரக்டரே ஏ குமரண்ணா யாருப்பா அப்படின்னு எல்லாரும் தேடுற காலம் வரப்போகுது, வந்துகிட்டு தான் இருக்கு. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. ஐயோ ஐயோ, இப்படிலாம் பேசுற அளவுக்கு வச்சு விட்டாங்களே இந்த நாடகத்தை. எப்படி செல்வ செழிப்போட அப்படியே எங்க பார்த்தாலும் சிறகடிக்காசே சிறகடிக்காசேன்னு நம்ம மனசே பறக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒன்றும் இல்லாம கதை எங்க இருக்கு என்னன்னு இருக்கு அப்படின்னு தேடுற அளவுக்கு வச்சு விட்டாங்க. நம்ம ரிவ்யூ பண்றவங்களே எங்கிட்ட எத்தனை ஆங்கிள் தாங்க நம்மளும் கொண்டாடுறது. இப்படி போனா நல்லா இருக்கும், அப்படி போனா நல்லா இருக்கும், அண்ணன் முடியல. இப்ப அடுத்த கட்டமா என்ன, கதைக்குள்ள வருவோம். ஏதோ ஒண்ணு கதைக்குள்ள உள்ள பூந்து இப்படி போகும், இப்படி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதானே நம்மளோட மூளை, நம்ம மூளையோட வேலை. மனோஜும் விஜயாவும் பேசுறாங்க. இப்ப என்னடா பண்ணலாம்? நீந்தாம்மா சொல்லணும், நான் என்னமா பண்றது, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, பாரு உன் கண்ணெல்லாம் நைட்லாம் தூங்கலையா, எங்கேயா வேலைக்கு போன அப்படி இப்படின்னு தாங்குது, தடவி கொடுக்குது. உன் மயம் தட்டுக்கட்டு நிக்கிறதுக்கே முக்காவாசி காரணம் நீதான். அப்புறம் ஒரு காப்பங்கு உன்னோட பேராசை அப்படிதான் சொல்லணும். சரிடா, இப்ப அந்த ரோஹிணிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கினா உனக்கு நான் நல்ல பொண்ணு 10 பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்டா. அம்மா 10 பொண்ணா வேணாம்மா, சொன்னேன்டா 10 பொண்ணா இல்ல, உனக்கு ஒரு பொண்ணா நான் கட்டி வைக்கிறேன். அம்மா எனக்கு கல்யாணம்லாம் வேணாமா. ஐயா ஐயா அப்படிலாம் அப்படிலாம் நினைக்க கூடாது, நான் இருக்கேல, நீ அப்படிலாம் நினைக்க கூடாது. நினைக்காதடா, நினைச்சா துவைச்சு அப்புறம் காயப்படணும் அப்படின்னு முத்து கிராஸ் பண்ணிட்டே சொல்லிட்டு போக, அம்மா பாருமா நீ சும்மா இருடா, அவன் கிடக்குறேன் அப்படியே பச்சை புள்ள மாதிரி என் புள்ள எப்ப பாரு கிண்டல் பண்ணிட்டே இருப்பான் அப்படிங்கல முத்து பாக்குறாரு. யாரு இவன் பச்சை பிள்ளையா? ஒரு புள்ளையவே ஒருத்தருக்கு வயித்துல கொடுத்துருக்கேன், இவன் பச்சை பிள்ளையா? டேய் சும்மாலாம் சொல்லாதீடா. அதெல்லாம் இல்ல, என் பிள்ளை அப்படிலாம் இல்ல, என் பிள்ளை பொய் சொல்ல மாட்டான். அவன் பொய் சொல்லுவானா சொல்ல மாட்டேங்கிறது எனக்கு தெரியும், அவனுக்குமே தெரியுமா. அவன் மனசுன்னு உள்ளுக்கு ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்கும் அவங்களோட மனசு தெரியும். அந்த மனசு கூட தெரியாத அளவுக்கு நீங்களும் உங்க பிள்ளையும் தான் இருக்கிறீங்க. அண்ணாமலை வராரு. என்னடா முத்து காலையில பிரச்சனையா? ஒண்ணும் இல்லப்பா, சும்மா அம்மா தான்ப்பா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காமெடி? பச்சை பிள்ளையா, கை குழந்தையா. அப்ப பீடிங் பாட்டில் வாங்கிட்டு வந்து ஊத்த சொல்றா, பால் ஊத்தி கொடுக்க சொல்லு, மடியில வச்சு தாலாட்டு பாட சொல்லு. என்னங்க கிண்டலா? அவங்க உங்களுக்கு அவங்க பிள்ளை பெருசுதான், வசதி தான், கரெக்ட் தாண்டி, இல்லைன்னு சொல்ல. ஆனா தட்டு தருதலையா நீ வளர்த்தினா எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு தப்பு கட்டு போய் நிக்கிறாங்க. ஒரு ஐபோன் வேணும் கேட்டு போய் மலை உச்சியில பாத்தில என்ன நியூஸ் கேட்டியா இல்லையா? அது அந்த மாதிரிலாம் என் பிள்ளை பண்ணிக்க மாட்டான், அம்மாவை விட்டுட்டு போக மாட்டான் என் சொல்லும். அப்படித்தானே? ஆமாம்மா, உங்களுக்கு தெரியாம உங்களை விட்டுட்டு நான் எதுவும் செய்ய மாட்டேன். அடங்கொய்யால. ஏன்டா அப்ப கனகா யாரா? இது யாரு சொல்றது கேக்குறது தெரியுமா? மனசாட்சி. மனோஜோட மனசாட்சி வெளியில வந்து கேட்டுட்டு உள்ளுக்க போய் உட்காந்துக்கிடுச்சு, உள்ளுக்க போய் தூங்கிக்கிட்டு இருக்குங்க. அதனாலதான் அவனால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்கும் மனசாட்சி. இப்ப எல்லாரும் விடுங்க, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் வாடா வெளில போவோம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டுட்டு போறாங்க. போற வழியிலே பிளானை திட்டத்தை போட்டுக்கிட்டு ஒரு கடைக்கு போறாங்க. மெடிக்கல்ல போயிட்டு ஒரு பொருளை வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு பார்வதி வீட்டுக்கு போறாங்க. போன கையோட காலிங் பெல் டிங் டாங் அடிக்குது. பார்வதி, யாரது? வா விஜயா, வா மனோஜ், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் நீ எங்கேயும் கிளம்ப போறியா என்ன? ஆமா, ஷிவ் வரேன்னு சொல்லிருக்காரு, நான் வெளில போகணும் அப்படின்னு உடனே பார்வதி, ஷிவாம்ல ஷிவு புது பழக்கம் வந்தோடனே என்ன பழகின பழைய காலத்து பழக்கத்தை கலட்டி விடுற ஏண்டி? புது பழக்கம் பழைய பழக்கம் இதெல்லாம் பெருசு இல்ல விஜயா, யாரு உண்மையான பழக்கம் இருக்கு அதுதான் முக்கியம். இதுல பழசு புதுசு வேலையே இல்ல, உங்ககிட்டதான் உண்மையே இல்லையே. அப்படியா? எப்ப இருந்துமா? இத்தனை நாள் என்னத்தானே தொங்கிக்கிட்டு இருந்த? நீங்க பாரு விஜயா, இப்படிலாம் பேசாத. நீ இப்ப வர வர உன் கூட எப்படி நட்பு வச்சோம்னே தெரியல. அம்மா என்னம்மா ஆண்டி இப்படிலாம் பேசுறாங்க? அவ கிடக்குறா, விடுறா, நமக்கு காரியம் சாதிக்கணும் அப்படின்ட்டு. ஆமாம்மா ஆண்டி இப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி. ஆமா பார்வதி, இப்படிலாம் பண்ணாத பார்வதி. என்ன நம்ம ஒண்ணு சொன்னா இவ 9 பாடுவா, இன்னைக்கு அடங்கி பம்முறாளே. ஏதோ ஒரு காரியம் வச்சிருக்கா, பார்த்து நடடி பார்வதி அப்படின்ட்டு. சரி விஜயா, எப்படியோ நாங்க ஷூட்டிங் போகணும், வெளியில வேலை இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் நீ போற, நீ வீட்டை காலி பண்ணு சொல்ல போறியா என்ன? ஐயோ இது ஓன் விடுறி, ஒன்ன மாதிரிலாம் நான் இல்ல, எப்பவுமே நான் நட்புக்கு துணை நிப்பேன், நட்புக்காக உயிரை கூட கொடுப்பேன். நீ உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், நாங்க கொஞ்ச நேரம் இங்க இருக்கணும், எங்க வீட்டுல நிம்மதி இல்ல, நீ கிளம்புறியா அப்படிங்கிறாங்க.
நான் என் வீட்ல இருந்து கிளம்புறதுக்கே ஐடியா குடுக்குறீங்களாடி அப்படின்ட்டு, என்னப்பா விஜயா எதுக்கு இங்க இருந்துட்டு? ஒண்ணும் இல்லடி, ரோகிணிய வர சொல்லியிருக்கிறோம். அவகிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஏதோ பேசுறோம். உனக்கென்ன? என் மருமக தானே. எப்படியோ போங்க. டைவர்ஸ்ல நீ கேட்க போற கையெழுத்து. அவ முடியாதுன்னு சொல்லுவா. இதானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஷிவும் வந்துடுறாங்க. ஏய் ஷிவ் வா 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 காலிங் பெல் அடிச்சோன்னே ஓய் வேகமா போய் தொறக்குறாங்க. மனோஜ் எந்திரிக்கிறாளையே, நீ இருப்பா நானே போய் தொறந்துக்கிறேன்ட்டு, பாத்தியாடா ஷிவ்வு ஏம்மா இவங்களுக்குள்ள ஏதாவது டேய் சும்மா இருடா அப்பெல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஆனா தெரியலையேடா. அம்மா யாரையுமே நம்பாதீங்கம்மா. இந்த காலத்துல அப்படியே நல்லவங்க மாறி பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சுட்டு தப்பு பண்ணுவாங்கம்மா அப்படிங்கல அப்படியே பாக்குறாங்க விஜயா. ஏன்டா அப்ப நீ பச்சை புள்ள மாதிரி இருக்கியேடா, நீ ஏதாவது தப்பு பண்றியா? அம்மா நான் ஓ மயனை சொல்லலம்மா, உன் மயனை தவிர்த்து உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் கேடித்தனம் பண்ணுவாங்கம்மா. அப்படியாயா? உன் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த கேடி நீதாண்டான்னு ஓங்கி ஊட்டியில மிதிச்சா நல்லா இருக்கும். அது ஒரு காலம் விஜயா பண்ணத்தான் போகுது. அதை பார்த்து நம்ம பப்பரப்பா மெனோஜு அப்படின்னு சிரிக்கத்தான் போறோம். இப்ப சிவம் வந்து உட்காந்துடுறாங்க. இருங்க சிவம், நான் போய் பால் போட்டு கொண்டாட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க வாங்களேன், இது கரெக்டா இருக்கான்னு, இந்த ட்ரெஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாப்போம்னு உள்ளுக்கு கூட்டி போக, அம்மா என்னம்மா இருடா, கிச்சன்ல போய் பால் இருக்கான்னு பாத்துட்டு வருவோம். ஆன்ட்டிகிட்ட கேளுங்களேன். அவகிட்ட கேட்டா என்ன அதிசயமா இருக்குன்னு ஏதாவது சொல்லுவா. நம்ம போய் பாப்போம் அப்படின்னு கிச்சனுக்கு போயிட்டு பால் இருக்கான்னு பாக்குறாங்க. டேய் பால்லாம் இருக்குடா. அப்படியே பாட்டுல பாக்குறாங்க. அம்மா இந்த பாட்டில ஒளிச்சு வச்சுக்கம்மா, கையிலே வச்சிருக்கிற, ஏதாவது தெரிஞ்சு போச்சுன்னா. ஆமால்ல அப்படின்ட்டு டக்குன்னு அந்த ஒரு பாட்டிலுக்கு பின்னாடி வச்சிடறாங்க ஒளிச்சு. கரெக்டா பார்வதி பாத்துருது வந்து, அடி பாவிகளா, என்னத்த ஒளிச்சு வைக்கிறா? அம்மா இது எப்படிம்மா கலந்து கொடுத்தா அவளுக்கு கசக்கும் தெரியாதா? இது கசக்காதுடா, இது தேன் மாதிரிதான் இருக்கும், பால்ல கொடுத்துட்டா குழந்தை அப்படிங்கிறாங்க. அடி பாவி, அந்த உலகத்தையே பார்க்காத அந்த பச்சை புள்ள உசுர இப்படி எடுக்க வந்திருக்கீங்களேடி அப்படின்னு நினைக்குது. உங்களை நான் விட மாட்டேன்டி அப்படின்னு பார்வதி அங்கிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறது. இதுக ரெண்டும் இங்கிட்டு போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இது இவங்களுக்கு தெரியாம போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த பாட்டுல இருக்கிறது பூராத்தையும் கொட்டிட்டு, ஏன்னா மாத்தி வச்சா இந்த பாட்டுல இல்லையேன்னு தெரிஞ்சு போயிரும் இவளுகளுக்கு. கொட்டி போட்டு அங்க வீட்டுல இருக்க தேன் இருக்கு, அதை எடுத்து ஊத்தி வச்சு மூடி வச்சு நல்லா வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதியும் சிவமும், நான் வரட்டா விஜயா, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன், நீ வந்த காரியம் நான் நினைச்ச மாதிரியே ஜெயா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்பா பார்வதி சொன்னா பழிக்கும், ஜெயா ஆகட்டும் சொல்லிட்டா. அவங்க சொன்னது அவங்க மனசுல நினைச்சிட்டது. இப்ப அவங்க போயிடுறாங்க. ரோஹிணிக்கு வர வழியிலே வர சொல்லிட்டு வந்துடுறாங்க. வா பார்வதி வீட்டுக்குன்னுட்டு விஜயா போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ரோஹிணி வந்துடுறாங்க. என்ன மனோஜ் இங்கே வந்திருக்க? ஆச்சரியமா இருக்கு, நீ ஷோரூமுக்கு வர சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன். ஏதாவது ஒரு லாட்ஜ் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்தா நீ சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனே. எங்க வேணாலும் வருவியா? ஆமா, மலை உச்சி கூப்பிட்டாலும் நான் வருவேன். வாராய் நீ வாராய் அப்படின்னு நீ கூப்பிட்டா நான் வருவேன் மனோஜ் அப்படின்னு சொல்ல, ஐயோ என் மேல அவ்வளவு காதலா? என்ன மனோஜ், இந்த காதலானால தானே எத்தனை பொய் சொல்லி உங்க அம்மாட்ட நான் எம்பிட்டு அடி வாங்கிருக்கீங்க பாரு, முதுகெல்லாம் வலிக்குது. சரி விடு அப்படிங்கல. எங்க அம்மா நீ பண்ண தப்புக்காகத்தானே அடிச்சாங்க, உன்னை எப்படி தாங்கினாங்க? தாங்கினாலும் தாங்க என்ன புண்ணியம், என்னை அடிச்சுட்டாங்க பாவி பாவி. கையை கட்டையில போக, ஏய் நீ பேசாம இரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அம்மா காதுல விழுகுமேன்னு. ஆனா அது விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. அடி பாவி, என் கை கட்டையில போடணுமா? நீ தாண்டி போற, இரு அப்படி சொல்லிட்டு கொதிக்குது, போய் துடிக்குது அடிக்கணும்ட்டு. அதுக்கப்புறம் இங்க பாரு ரோகிணி, நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்துட்டேன். அவங்க எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளோட பொண்டாட்டி நல்லா நைட்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, நான் மட்டும் தனியா ஏன் இருக்கணும்? அப்ப மனோஜ் என் நினப்பு வந்துருச்சா? ஆமா ரோகிணி, நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்வோமா அப்படிங்கிறாங்க. நம்ம சீக்கிரமே புள்ளைய பெத்துட்டு அவங்க முன்னாடி நிக்கணும். அததான் நானும் சொன்னேன். இது நம்ம புள்ளைன்னு நீ சொல்ல மாட்டேங்கிறியே. ஐயையோ அம்மா இருக்கே. விடு ரோகிணி, நம்ம புள்ளைதான், நான் இல்லைன்னு சொல்லல. விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது. அட பாவி, அப்போ உன் பிள்ளைதானா அப்படின்னு முறைக்க, அம்மா சும்மா அப்படிங்குது. டேய் இருக்கட்டும் அப்படிங்குது. அதுக்கப்புறம் சரி ரோகிணி, நம்ம இங்கே இன்னொரு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவோமா? என்ன மனோஜ், ஆச்சா வெக்கமா இருக்கு மனோஜ், நீ சும்மா இரு, நான் போய் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். பாலா அப்படிங்கிறாங்க. நானும் வரேன். நீ புள்ளத்தாச்சி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கரெக்டா அந்த பால் இதை எடுக்கிறாரு. மூடி ஓப்பன் பண்ணிருக்கேன், அது கூட தெரியல அந்த முட்டாளுக்கும். என்ன சொல்றது, தப்பு தப்பாதான் வருது திட்டன்னுட்டு அதை கூட தெரியாம திறந்துட்டு அவன் பாட்டுக்கு ஊத்திடுறான். ஒண்ணுமே தெரியலங்க, இவன் என்ன ரேஞ்சுன்னே சொல்ல முடியலங்க. வில்லனாவும் இருக்கிறான், சில நேரம் முறிக்கிறாய் சில நேரம் சிரிக்கிறான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்ப கலக்கி கொண்டு வந்துட்டு டக்குன்னு இவன் என்ன பண்றான், நம்ம குடிக்கலன்னு சொல்லுவான்னு அது மட்டும் யோசனை இருக்கு. பால் எடுத்து தொட்டு வச்சுக்கிறான். அப்புறமா வந்துட்டு ரோஹிணி, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இங்கேயே கொண்டாடுவோம், சோஃபாவிலே கொண்டாடுவோம். மனோஜ் என் மேல இவ்வளவு காதலா? ஆமா ரோஹிணி, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஐயோ இந்த கன்றாவில நான் கேட்கணுமா அப்படின்னு விஜயா அங்கிட்ட ஒளிஞ்சுக்கிறது. ஆமா நீ அங்கிட்டே பாக்குற,
இல்ல பார்வதி ஆண்டி வர்ற மாரியே இருந்துச்சு. பார்வதி ஆண்டி தான் போயிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு குடி அப்படிங்கல. சரின்னு சொல்லிட்டு குடிக்க போறாங்க. வாங்கி குடிச்சிடுறாங்க. அப்பாடா! இப்பதான் நிம்மதி. ஏன் என்ன நிம்மதி? ஒண்ணும் இல்ல. உனக்கு நல்லாயிரும். நம்ம நல்லாயிருவோம் அப்படிங்கல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தேன் நல்லா குடிச்சிருக்கவும் ஒரு மாதிரியா வருது. என்னமோ தெரியல கொமட்டுது. மனோஜ் என்னாச்சு? என்ன குடிச்சேன் அப்படின்னு சொல்லி பாக்குது. கரெக்ட்டா விஜயா வருது. விஜயா பார்த்தோன்னே, நீங்க ஆண்டி எப்படி? என்ன எப்படின்னா, என்ன எப்படி? கையெழுத்து போடுறீதுல அப்படிங்கிறாங்க. கையெழுத்தா? நான் ஏன் போடணும்? போடுறியா இல்லையாடி? அப்படிங்கிறாங்க. நான்லாம் போட முடியாது. அப்படின்னா உனக்கு இந்த பால்ல தவறானது கலந்து குடுத்துருக்கோம். உன் உயிர் போயிரும். உன் உயிர் போயிட்டா, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. கையெழுத்து போடுறியா இல்லையா? ஐயோ! அட பாவிங்களா! என்ன இப்படி பண்ணிட்டீங்களா? என் வயித்துல இருக்க குழந்தை உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அப்படின்னு சொல்லி கதறி துடிக்க, அப்படி தாண்டி, அப்படித்தான். நீ கையெழுத்து போடுறியா இல்லையா? முடியாது. நான் போறேன். ஆஸ்பத்திரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் ஒரு மாரியா இருக்கு. ஆனா, அதான் மனப்பிரமைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் படுத்துது. அதுக்கப்புறம் பார்வதியால அங்க இருக்க முடியல. ரோகிணிக்கு கால் பண்ணுது. அட்டெண்ட் பண்ணி இவங்க இருக்காளேன்னு தெரியாத மாரி, ஹலோ அப்படின்னு பேச, இந்த பார்வதி வந்துட்டு, ரோகிணி அங்க விஜயா, மனோஜ் இருக்காங்களா? நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பால்ல இந்த மாரி கலந்துட்டாங்க. ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு கத்த, என்னடா கத்துறா? யாரா இருக்கும்? அவங்க புள்ளைக்கு ஏதோ ஆயிருக்குமோ? தெரியலையேம்மா. இதுங்க 2 இப்படி இருக்கு. அது கொஞ்சம் ரோகிணி தள்ளி போயிருது. அம்மா என்னம்மா தெம்பா நடந்து போறா? ஆமாடா. நம்ம குடுத்தது மருந்து அவளுக்கு ஒண்ணும் செய்யலையா? தெரியலையே. பார்த்தா, என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா. ஐயோ! அப்ப நான் குடிச்சுட்டேனா? அப்படின்னா, நான் விடுவேனா? பச்சை உலகத்து இந்த உலகத்த பார்க்காத பச்சை மண்ணு. அத அழிக்க நான் விடுவேனா என்ன? நான் அத மாத்தி வச்சுட்டு தேனு தாம்மா வச்சேன். அதான் ரொம்ப இனிச்சுச்சா? அப்படிங்கிறாங்க. ஆமா. நீ அதுகிட்ட இருந்து உன் உசிரையும், உன் புள்ள உசிரையும் காப்பாத்திக்கம்மா. அங்க இருந்துட்டு எதுவுமே சொல்லாத. நீ கிளம்பி போ. உனக்கு மனோஜ் வேணுமா? உன் புள்ளைங்க வேணுமா? எனக்கு என் புள்ளைங்க தான் வேணும் ஆண்டி. நல்ல வேளை என் உயிரையும், என் புள்ள உயிரையும் காப்பாத்திட்டீங்க. நீங்க இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த உதவிய மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது உண்மையா இருந்தா, நீ தயவு செஞ்சு அந்த விஜயாவுக்கு மருமகளா இருக்கிறதையும், அந்த மனோஜுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட்டுரு. பண்ண பாவத்துக்கு புண்ணியம் தேடு. பாண்டியன் ஸ்டோர்ல செந்தில் பண்ணான் இல்லையா? அந்த மாரி பண்ணு அப்படிங்கிறாங்க. ஆண்டி, ஐயோ! அடி பாவிகளா, கொலைகார பாவிகளா அப்படிங்கல. இங்க பாரு எதையும் காமிச்சுக்காத. சொன்னாலும் எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. நான் நெஞ்ச நிமித்தி பேசிருவேன். இருந்தாலும் தேவையில்லாத எதுவும் பண்ணிக்க வேணாம். அப்புறம் அவகிட்ட இருந்து எந்த உண்மையும் வாங்க முடியாதுல்ல. அதுக்காக தான் பார்க்கிறேன். ஆ சரி அப்படின்னு ஃபோன வச்சுடுறாங்க. அம்மா நீ பத்திரமா பார்த்துக்கம்மா. கிருஷுக்கு ஒண்ணும் ஆகாது. கிருஷுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்ட்டு வர, ஓ! கிருஷுக்கா அப்படின்னு இந்த கூமுட்டைங்க பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆண்டி மனோஜ் அப்படின்ட்டு, ஆ அந்த ஏத்து விட்டு போயேன் அவனுக்கு இருக்கு நம்பிக்கை துரோகி. ஏன் என்னாச்சு? ம் கார நிப்பாட்டி வச்சிருக்கான். என் புள்ள விளையாடுறான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா என் புள்ள மேல வேணுக்குன்னே மோதிருக்கான். அவன் நல்லா இருப்பானா? என் புள்ளைய அழிக்க நினைச்ச அவன நான் சும்மா விட மாட்டேன். கம்பி எண்ணெய் வச்சு அவன 4 சாத்து சாத்தி அப்புறம் தான் நான் போலீஸ்ல புடிச்சு கை 2யும் ஒடிச்சு 4 மாரம் 8 10 ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார வச்சு ஏத்துன அந்த கைய இப்படி ஒடிப்பேன் அப்படின்னு மனோஜ் கைய ஒடிக்க, அந்த கால வச்சு அமுக்குன்னு இந்த பிரேக் போடாம ஓட்டுனான்ல, அந்த கால இப்படி உடைப்பேன் அப்படின்னு அந்த மாமியார் கால தூக்கி உடைக்க, அப்படியே அம்மான்னு நங்குன்னு சோபால விழுக, ஏன்டா என் புள்ளைய இந்த மாரியா பண்ண? என் புள்ள உனக்கு என்னடா பண்ணுச்சு? மனோஜ் இருந்துட்டு, ரோகிணி நான் என்ன பண்ணேன்? உங்கள இல்லங்க, அந்த டிரைவர போய் நங்குன்னு இப்படி குத்துவேன் அப்படின்னு 2 பேரையும் நங்கு 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 நக்கடி நங்கு நக்கடி. இது வந்து பண்ண பாவ தீமை செயலுக்கு இந்த அடி வாங்குது. அதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு நான் போறேன். சாரி சாரி நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய்க்கோங்க. ஏன்னா குடுப்ப அப்படி. ரோஹிணி சொல்லிட்டு நான் போறேன்னு தப்பிச்சோம்டா சாமின்னு ஓடுது. அப்படியே ரொம்ப அந்த பிள்ளைக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஏன் இந்த வாழ்க்கை இப்படி? நம்ம பண்ண பாவம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. கோயில் பக்கத்துல இருக்கு. கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்து வேண்டுது. நான் பண்ண பாவத்துக்கு என்ன பண்ணலாம் பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் பரிகாரம் முத்து மனசு குளிர வைக்கணும். அவ்வளோதான். அது என்ன பண்ண போறியோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நீ பண்ண பாவத்துக்கு உன் புருஷன் உனக்கு இல்ல. அவ்வளோதான். ஏன்னா அவன் கனகாவ கட்டியிருக்கானே. ஆனா கனகாவோட வாழ்வான்னு நினைக்கிறீங்க? இப்ப ஐயோ! அம்மா அப்படின்னு எந்திரிக்கிறாங்க விஜயாவும், மனோஜும். இதே மாரி ரோகிணி வாங்கணுங்க. வாங்கிட்டா ஆல்ரெடி நெறையா. ஆனாலும் இப்ப இந்த மீனாவ அவளுக்கு புள்ள இல்ல ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. என் புள்ள தான் எனக்கு தான் வாரிசு இந்த வீட்டுக்குன்னு சிரிச்சா பாத்தீங்களா? அதுக்காக இவளுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கும். ஏன்டா இந்த வயித்துல இருக்க குழந்தைய அழிக்காம கொண்டு போறேன் கதைன்னு பார்க்குறீங்களா? அது ஒரு சிசுங்க. அதுங்கிற மாரி எனக்கு கற்பனையிலோட சொல்ல மனசு வரல. அதனால தான் ரோகிணியவாச்சும் திருந்திட்டு போட்டும் அப்படிங்கிற மாரி விட்டு கதைய சொல்லியிருக்கிறேன். இப்படி இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணுவாங்க விஜயாவும், மனோஜும். "உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்" நடக்கத்தாங்க போகுது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.